என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு வாழ்க்கையோட வெறுப்பில் உச்சக்கட்டத்தோடு போயிட்டுருக்கு நமக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபெஸ்டிவல்ஸ் தான் நமக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக கொடுக்கும். அது மாதிரி தை பிறந்தால் வழி பிறக்குங்கிற பழமொழியை சொல்லிட்டு நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். மைண்ட் வைஸ் புரியுது எத்தனை தைடா நாங்களும் வெயிட் பண்ணுறது அப்படின்னு. கண்டிப்பாக ஒவ்வொரு தையும் நம்ம அப்படி தான் எதிர்பார்க்குறோம். இந்த தை நமக்கு புத்துணர்ச்சியாகவும் புதுசாகவும் ஒரு மாற்றத்தையும் கொடுக்கும் நம்புவோம். அதுக்காக நாம் அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு கோயிலுக்கெலாம் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தோம். அண்ட் ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் நந்தி அபிஷேகம்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த கோயிலானது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மதுரை தெப்பக்குளத்தில் முத்தீஸ்வரர் கோயில் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த கோயிலில் தான் நம்ம இங்கே இருக்கோம். முத்தீஸ்வரர் கோயில் பெரும்பாலும் நிறைய பேருக்கு இங்கே தெரியறதில்ல. அந்த சரௌண்டிங்ஸில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் நிறையா வந்து இங்கே சாமி கும்பிட்றாங்க. ஒரு அண்டர் ரேட்டட் கோயில்னே சொல்லலாம். ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். நான் போய் வேண்டிக்கிட்ட நிறைய விஷயங்கள் எனக்கு நல்லதாகவே நடந்திருக்கு. அண்டு தெப்பக்குளம் மாரியம்மன் கோயில் வந்து ரோட்டுக்கு மேலே இருக்கும். நீங்கள் அந்த தெப்பக்குளம் வந்துட்டு அந்த செட்டில் ரைட்டில் திரும்பினீங்கன்னா அந்த முத்தீஸ்வரர் கோயிலானது இருக்கும். இந்த முத்தீஸ்வரர் கோயில், அதுக்கப்புறம் வந்து தெப்பக்குளம் மாரியம்மன் கோயில், காலபைரவர் கோயில், அது எல்லாமே வந்து மீனாட்சி அம்மன் கோயிலோட பாத்தியப்பட்டது தான். அங்கே போய் கும்பிட முடியாத நிறைய பேர் இங்கே வந்து கும்பிட்றனால அதுக்கு ஈக்குவலான பெனிஃபிட் இருக்குதுங்கிறத நம்புகிறாங்க. அண்ட் மக்களே, உங்கள் எல்லாருக்கும் எந்த தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் அண்ட் ஹாப்பி பொங்கல் டு ஆல். 2026 நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமா மாறணும். அண்ட் கூடிய சீக்கிரமே நம்ம சேனலில் மதுரை சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ்கள் வர இருக்குது. அதனால் நம்ம சேனலை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் டாடா, பாய் பாய்.